வணக்கம். நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி வெற்றிகரமாக 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உண்மை மற்றும் நடுநிலை செய்திகளுக்காக உத்தரவாதம் தரும் இப்பயணத்தில் உடனிருக்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருநள்ளாறு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் புதுச்சேரி அமைச்சராகிறார். முதலமைச்சர் ரங்கசாமியின் அமைச்சரவை பட்டியலுக்கு ஒப்புதல் அளித்தது மத்திய உள்துறை அமைச்சகம். திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரனுடன் NR காங்கிரஸை சேர்ந்த ராஜவேலு, VP சிவக்கொழுந்து ஆகியோரும் அமைச்சராகின்றனர். வரும் 17ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இன்று தொடக்கம். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் மாலை 5 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். 25 மாநகராட்சிகளிலும் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு. 146 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தவும் அறிவுறுத்தல். நார்வே செஸ் தொடரில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தா முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு. தமிழக அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் நான் எதிர்பார்க்கல. பட் கேம் கூட விளையாண்டோம். ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் நான் எதிர்பார்க்கல. பட் சாரே வந்து போர்டு எடுத்துகிட்டு வர சொல்லி நாங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க, 50 lakhs கேஷ் இன்சென்டிவ். அண்ட் ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் லைக் ஜென்ரலாக வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதுக்கெல்லாமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ப்ளஸ் செஸ்க்கு வந்து நல்ல ரெக்கக்னிஷன் இருக்குன்றதை பார்க்கும்போது செஸ் பிளேயராக சந்தோஷமாக இருக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் 5 முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம். நீட் மற்றும் CBSE தேர்வு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் கூட்டத்தில் வலியுறுத்தல். காங்கிரசின் அணுகுமுறை இந்தியா கூட்டணிக்கு உறுதுணையாக இருந்த திமுக, திரிணாமுல், கம்யூனிஸ்ட் கட்சிகளை பலவீனமடைய செய்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. காங்கிரசின் அணுகுமுறை விரும்பத்தக்கதல்ல, அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். காங்கிரஸ் தனது கட்சியை வலுப்படுத்த முயற்சிப்பது எப்படி கூட்டணியை பலவீனப்படுத்தும் செயலாகும். விசிக தலைவர் திருமாவளவன் கருத்துக்கு காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது மின்மாற்றி கொள்முதல் டெண்டர்களில் ஊழல் நடந்ததாக கூறப்படும் புகாரில் புதிய வழக்கு பதிவு செய்தது CBI. விரைவில் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்தப்படலாம் என தகவல். உடுமலைப்பேட்டை மரபுசாரா எரிசக்தி மேற்பார்வை பொறியாளர், செயற்பொறியாளர் சஸ்பெண்ட். துறை ரீதியாக நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் நிர்மல்குமார் நடவடிக்கை. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபான பாட்டில்களின் பெட்டியின் விலை உயர்கிறது. பீர் பெட்டிக்கு 40 ரூபாயும், மதுபான பெட்டிக்கு 90 ரூபாயும் அரசுக்கு கூடுதல் கட்டணமாக செலுத்த மதுபான தயாரிப்பு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு ஆணை. தமிழ்நாட்டிலும் கள் விற்பனைக்கு அனுமதிக்கலாமே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி ஆலோசனை. கனிமம், டாஸ்மாக் உள்ளிட்டவைகளில் கவனம் செலுத்தும் தமிழக அரசு கள் இறக்குமதிக்கான செயல் திட்டத்தை வகுக்க அறிவுறுத்தல். சிலர் வேண்டும் என்றே மின்தடையை ஏற்படுத்துகிறார்கள் என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. மின்தடையை ஏற்படுத்துவதற்கான CCTV காட்சி மற்றும் வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளதாகவும் தகவல்.
வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடன் ராப் இசை பாடகர் வேடன் சந்திப்பு. காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலை வழங்கினார், வாழ்த்தினார் உதயநிதி ஸ்டாலின். அமைப்புகள், நற்பணி மன்றங்கள் இனி எனது பெயரை பயன்படுத்த வேண்டாம் என அண்ணாமலை கண்டிப்புடன் வலியுறுத்தல். ஒரு சிலரின் செயல்பாடுகளால் நல்ல எண்ணத்துக்காக தொடங்கப்பட்ட நமது முயற்சி நீர்த்து போய்விடும் எனவும் கருத்து. பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் ஆய்வு மேற்கொண்ட அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். அதிகாரிகளிடம் கிடுக்குப்பிடி கேள்வி. பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து எந்த திட்டமும் இல்லாமல் இருப்பது ஏன் என்றும் சரமாரி கேள்வி. நெல்லை மாநகராட்சி மேயர் அறையில் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் மாட்டப்பட்டதால் தனது இருக்கையில் அமராத திமுக மேயர். அலுவலக சோஃபாவில் அமர்ந்து பணிகளை மேற்கொண்ட மேயர் ராமகிருஷ்ணன் செயலால் சலசலப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் விரைந்து சாமி தரிசனம் செய்ய ஆந்திர பக்தர்களிடம் பணம் வசூலித்த விவகாரம். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தலைமறைவான இடைத்தரகரை கைது செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை. நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் சென்னை, மீனம்பாக்கம், கடலூர் உள்ளிட்ட 9 இடங்களில் நேற்று சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 103.46 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதால் வீடுகளிலேயே முடங்கிய மக்கள். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிக்கள் மக்களவையில் தனி அணியாக செயல்பட முடிவு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின் மம்தா பானர்ஜிக்கு தொடர் பின்னடைவு. டெல்லியை தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி புனேவில் போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முடிவு. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பாதுகாப்பில் குளறுபடி. காத்திருப்பு மண்டபத்திற்குள் எடுத்த வீடியோவை பக்தர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவேற்றியதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. கான்பூரில் மனைவியை கைவிட்டு மாமியாரை மணம் புரிந்த இளைஞர். இருவரும் பூமாலை மாற்றிக்கொண்டு திருமண பந்தத்தில் இணைந்த காட்சி வைரல். இஸ்ரேல் மீதான தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக ஈரான் அறிவிப்பு. தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய நிலையில் போரை தற்காலிகமாக நிறுத்தியது ஈரான். அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த ஓமன் எண்ணெய் கப்பலில் தவித்த 24 இந்தியர்களும் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பு. மூழ்கும் நிலையில் இருந்த கப்பலில் இருந்து உதவி கோரிய வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை.
ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இந்திய அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 300 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. குடும்பநல நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை 2 வாரங்களில் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை நீடிக்க கோரி நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. குடும்பநல நீதிமன்றத்தை அணுக ரவிமோகனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.